வணக்கம், இது வைகரை விருந்து. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் மொச்சை மசாலா சுண்டல் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாங்க. வாங்க வீடியோவுக்கு போகலாம். மொச்சை மசாலா சுண்டல் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன, அதை எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாங்க. உரித்த மொச்சை 1/2 கிலோ, பெரிய வெங்காயம் 1, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, 1 டீஸ்பூன் மிளகாய், 1 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகு, துருவிய தேங்காய் 3 டேபிள் ஸ்பூன், லவங்கம் 1, பட்டை சிறிய துண்டு, 4 பல் பூண்டு. இந்த மொச்சை மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி குக்கரில் 3 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. இதிலேயே உப்பும் மஞ்சளும் போட்டுக்கலாம். நான் அந்த மாதிரி போடலை, நான் வேக வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா உப்பு போட்டேன். இப்பயே நீங்கள் உப்பு மஞ்சள்தூள் 2 போட்டுக்கிட்டு கொதிக்க விட்டுக்கோங்க. இது ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். உப்பெல்லாம் கொட்டையில் இறங்கும். இப்போ நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இப்போ ஒரு வாணலில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் காயட்டும். கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் நறுக்கி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் போட்டுக்கலாங்க. இதை ஒரு 2 நிமிஷம் வதக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாங்க. இதோட ரா ஸ்மெல் போகிற வரலும் நல்லா வதக்கலாங்க. கருவேப்பிலை போட்டுக்கலாம். அது வதங்கிக்கிட்டே இருக்கட்டுங்க. அதுக்குள்ளே நம்ம போய் தேங்காயெல்லாம் அரைச்சிக்கிட்டு வந்துடலாம். தேங்காய், பூண்டு, பட்டை, லவங்கம் எல்லாத்தையும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு வந்துடலாங்க. இப்போ இந்த வெங்காயத்துக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற மொச்சை கொட்டையை கொட்டிக்கலாம். கொட்டிக்கிட்டு கொஞ்ச நேரம் வதக்கலாங்க. திரும்ப நீங்கள் மொச்சைக்கொட்டை வேக வைக்கும் போதே மஞ்சள் தூள் போட்டிருந்தா இப்போ போட தேவையில்லைங்க. நான் போடாததுனால இப்போ மஞ்சள் தூள் போடுறேன். இப்போ உப்பு போட்டுக்கலாங்க. மிளகாய் தூள் போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாங்க. உப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம். ஏற்கனவே நம்ம மொச்சைக்கொட்டை வேகும்போது ரொம்ப வெங்காயத்தில் அப்பெல்லாம் உப்பு போட்டதுனால இப்போ பார்த்து கொஞ்சமாக போட்டுக்கலாங்க.
இப்போ அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுதை போட்டுக்கலாம். இப்போ இந்த தேங்காய், பட்டை, லவங்கம், பூண்டு இதோட ராஸ்மெல் போகணுங்க. அதுக்காக கொஞ்ச நேரம் நல்லா வதக்கி விட்டுட்டே இருக்கலாம். ஒரு 5 நிமிஷம் போல் வதக்கணுங்க. கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். போட்டுட்டு இன்னும் ஒரு கொஞ்ச நேரம் வதக்கிட்டு ஆஃப் பண்ணி மூடிடலாங்க. சூப்பரான மொச்சை மசாலா சுண்டல் ரெடிங்க. நீங்களும் அதை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா வைகரை விருந்து சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.